எப்படி பிசினஸ் பண்ணணும்னு இயேசு சொல்லி தருவார் சார். ஆவியானவர் உங்களுக்கு சொல்லி தருவார் சார். ஆண்டவர் எங்க பணம் இருக்குன்னு காட்டுவார் சார். உங்க வருமானத்தை எப்படி பெருக்கணும்ன்றது உங்களுக்கு சொல்லுவார். யாக்கோபுக்கு அதை சொல்லி கொடுக்குறார். பேதுருக்கு எங்க பணம் இருக்குன்னு சொல்லி கொடுக்குறாரு. அவர் சொல்றாரு, நீ போய் தூண்டில போடு, அது முதல்ல ஒரு மீனை புடி, அதை திறந்து பாருன்றார். அதுக்குள்ள என்ன இருக்குது சார்? இயேசு பணம் எங்கு இருக்கிறது என்பதை உங்களுக்கு காட்டுகிறவராக இருக்கிறார். ஏசாயால வாசிக்கிறோம், இதோ புரோஜனமாக இருக்கிறது உனக்கு போதித்து உன்னை நடத்துகிற தேவனாகிய கர்த்தர் நான் அல்லவா. இந்த புரோஜனம்ன்ற வார்த்தை ஆங்கிலத்தில் எப்படி வருது தெரியுமா? This is what the Lord your Redeemer, the Holy One of Israel says. I am the Lord your God who teaches you to profit or benefit. Amen. சார், கடவுளை நீங்க என்ன நினைக்கிறீங்க? எப்படிப்பட்ட கடவுள்னா எப்படி லாபம் அடைவதுன்னு உனக்கு சொல்லி தருவேன்றார் சார். இந்த கடவுள் நீங்க ஜோம் பண்ணிட்டு கோயிலோட முடிஞ்சிட கடவுள் கிடையாது. உங்க கூட பிசினஸ் சென்டருக்கு வர்றாரு சார். ஐயோ, உங்களுக்கு புரியுதான்னு தெரியலையே. ஆமென். மீன் வரல அப்படின்னா வலதுபுறமா வளைய போடு. அதுக்கு என்ன அர்த்தம் நீங்க நினைக்கிறீங்க? எப்படி பிசினஸ் பண்ணணும்னு இயேசு சொல்லி தருவார் சார். ஆவியானவர் உங்களை சொல்லி தருவார் சார். தேவனுடைய வார்த்தைகள் உங்களை வழி நடத்தும் சார். இந்த உலகத்தின் செல்வங்களை எடுக்க பரலோகமே உங்க பக்கம் நின்று கொண்டிருக்கிறது. தேவ தூதர்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள். தெய்வீக உதவிகள் உங்களுக்கு உங்கள் பக்கமா இருக்கிறது. ஆமென். ஏதோ நான் போராடி நீங்க சொல்றதெல்லாம் என் வாழ்க்கையில் நடந்துருமா நீங்க போராடுறது இல்லை. அவர் சொல்றார் உபாகம் 8:18, I will give you the power to get wealth. இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கு பலனை உனக்கு நான் கொடுக்கிறவன். ஓ ரபா ஷட்டலா பிரகச்சலா பிரகச்சல. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, பலனை உனக்கு கொடுக்கிறவன். சார், உங்களை பணக்காரனாக்குறதுக்கு ஒரு சக்தி உங்க மேல வைக்கிறாரு. நீங்க செழிப்பதற்கு ஒரு அபிஷேகத்தை உங்க மேல வைக்கிறாரு. ஐஸ்வர்யம் கடவுளுக்கு எதிரானதுன்னு மதம் பேசி கொண்டிருக்கும் பொழுது வேதவசனம் சொல்லுகிறது, ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பலனை கொடுக்கிறவர். என்ன சொல்ற தெரியுமா? உன்னை பணக்காரனா நாக்குறேன்டான்றார்.